சமரசமையா நீங்கள் படிச்சிங்களா? திரு மு.க. ஸ்டாலினுடைய அந்த அழைப்பை நீங்கள் பத்திரிகையில் நீங்கள் படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேம்பெயினை நடத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பது, 2.5 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பது அவர்களுடைய இலக்காக. முதல்ல 1 கோடி இருந்தது, அப்புறம் 1.5 கோடி, அப்புறம் இப்போ 2.5 கோடி பக்கம் கொண்டு வந்துருக்குறாங்க. அது ஒரு வகையான சட்ட சிக்கலும் போயிட்டு இருக்குது கோர்ட்டில். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் மக்கள்கிட்ட போய் ரொம்ப க்ளோஸ் கனெக்ட் ஆகிறதுக்கான வேலையை திமுக செஞ்சிட்ருக்குது. அப்படியான வாய்ப்புகள் ஏதாவது அவங்களுக்கு இருக்குதா? திரும்பவும் 2வது முறையாக தொடர்ச்சியாக ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்? சத்தியம் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மிக அருமையான நாட்டு நடப்பு, இன்றைய கரண்ட் அஃபயர்ஸ் என்று சொல்வார்கள், அதுபோல் இன்றைய நிலை என்ன என்பதை பற்றி மிக நல்ல ஒரு தலைப்பு இன்றைய தினம் கிடைத்திருக்கிறது. கேள்வி கேட்டீர்கள். 7வது முறையும் திமுக ஆட்சியை பிடிக்கும், அதற்கேற்ற வகையில் எல்லா நடவடிக்கையும் நடக்கிறது, உறுப்பினர்கள் 2.5 கோடி அளவில் போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று. நான் கூட அதில் ஒரு உறுப்பினர்னு அவங்க போட்டுக்கிறான். நீங்கள் கூடவா? என் தோட்டத்திலே உட்காந்துட்டு என்னிடமே உட்காந்துக்கிட்டு யார் எங்கே இருக்கா அவங்களோட ஃபோன் பேசி நீங்களாம் இதில் உறுப்பினர் ஆகிறீங்கன்னு அனுப்புவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் போட்டுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும் என்பது வேறு விஷயம். சரி, யாரையும் எதையும் சொல்லலாம். நான் கேட்பது 7வது முறையும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று எந்த தைரியத்தில், எந்த நம்பிக்கையில், எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள் என்பது தான் கேள்வி. ஓகே. மக்கள் மத்தியிலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மக்கள் நீங்கள் என்ன அண்ணாவா, இல்லை எம்ஜிஆரா, இல்லை கலைஞரா? கலைஞர்களுடைய எப்படி இருந்தார்னா அவர் எதுக்கு 2 இது பொருள் வச்சுருப்பார். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது குடும்பமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் டபுள்னு இருக்கும். அது ஊற்று தண்ணி சார், உப்பு தண்ணி தான், ஆனால் ஊற்று தண்ணி. ஸ்டாலின் பக்கெட் தண்ணி. நீங்கள் எந்த விஷயத்தையும் தொடர்ந்து பேசவே முடியாது. ஒரு இடத்துல பேசுகிற விஷயத்தையும் இன்னொரு இடத்துல பேசவே எவ்வளோ வித்தியாசம், மாறுபாடு, வேறுபாடு இருக்குதுன்றது இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் சொல்கிறேன், எந்த அடிப்படையில் கேட்குறீங்க? நாட்டுக்கு என்ன செய்தீர்கள்? இன்றைய தினம் நாட்டு நடப்பு என்ன செய்யலை? நீங்கள் 37% 50% ஆக்கிய ஒரு இடஒதுக்கீடு எம்ஜிஆர், 50 67 ஆக்கியவர், 67 ஆக்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா. நாங்கள் எடப்பாடி பழனிசாமி 11 நீட் தேர்வு வகையில் 7.5% கொடுத்தவர். அதை வச்சு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க. அவர் 7.5% இடம் பெறாமல் போயிருந்தால் கவர்னரை எதிர்த்து, மத்திய அரசை எதிர்த்து அன்றைய தினம் இவர் வந்த பிறகு எல்லாம் ஆதரிச்சாங்க. அதுக்கு பிறகு எதை எதிர்த்து கொண்டு வந்தார் அவர்? நீட் தேர்வுக்கு 7.5% கவர்மெண்ட்டை எதிர்த்து கொண்டு வந்தாரா? அப்போ இல்லைங்க, அந்த கவர்னர் இப்போ அனுமதி கொடுக்கல, இவர் போட்ட பிற்பாடு கையெழுத்து போட்டார். 2 நாளில் பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு சார் எப்படி வந்துச்சு? யார் முன்ன செஞ்சது? எலெக்ஷன் வந்தது, அதனால அது வந்தது. நீங்க ஏங்க இவ்வளவு நாள் நீங்கள் நிரந்தரமாக மக்களுக்கு இதை செய்தேன் என்று சொல்வது ஒரு விஷயத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்று. தமிழ் வளர்த்தும் செம்மொழினா கற்பனைக்கும் விற்பனைக்கும் பயன்படுத்தியவர்களே தவிர அது எதுவும் மக்கள் செம்மொழி வளர்கிறதுக்கு செஞ்சதாக எதுவும் சரித்திரம் இல்லையே. அது மட்டும் இல்லைங்க. இப்போ நான் 7வது முறையாக வருவேன் அப்படின்னா நீர் யார்? அப்துல் கலாமா? நல்லக்கண்ணுவா? ஜீவானந்தமா? ஏஜி கோவிந்தசாமியா? இல்லை விசி கோவிந்தசாமியா? உடுமலை சாதிக் பாட்சாவா? திமுக என்றால் என்ன? திமுகவில் உழைச்சோம் சார். நான் A to Z தெரியும் பண்ணால் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து உழைச்சவங்க நாங்கள். அது எங்களுக்கு தெரியும். தியாகம்னா என்ன, உழைப்புன்னா என்ன, சேவைன்னா என்ன தெரியும். அந்த அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய யார்? ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏதாவது நீங்கள் இந்த அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, பேர் மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் புதுசாக கொண்டு வந்தது என்ன அது சொல்லுங்கள். எந்த திட்டத்தை மக்கள் நிலைக்கும்படி, நீடிக்கும்படி, கவனிக்கும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றி வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்.
அதை விட்டுட்டு நான் 7 ஆண்டு அடுத்து 7வது ஆட்சியை அமைப்பேன் அப்படின்னு சொல்கிறது சும்மா ஒரு யாரையும் வழியே சில இதுக்கு போகணும், நான் சண்டைக்கு போகிறோன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்? தலைவர் என்ன சொன்னார்? எம்ஜிஆர் வெளியே வந்தார். வெளியே வந்து பிற்பாடு மக்களிடம் போனார். அவர் கேட்டது நான் முதல்வராகிறேன்ல, நான் வேண்டுமா கலைஞர் வேண்டுமா? பதில் சொல்லுங்க. ஒரே கேள்வி, வேறு வார்த்தையே இல்லை. நீதாயா வேண்டும், ஓட்டு போட்டாங்க வந்தார். 2வது முறை இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஜெயிச்சுட்டு கலைச்சாங்க. நான் என்ன தவறு செய்தேன்? ஒரே கேள்வி. நான் தான் முதல்வர் சொல்லவே இல்லை. பதில் நியாயம் உன்னை விட்டா யார் எங்களுக்கு இருக்காங்க? சென்ட்ரலில் வில்லங்க வேணாம், ஒரு சரியான கெட்டியான கேரண்டியான ஆள் வேணும்னு போட்டோம். நீ தான் எனக்கு வேணும்னு போட்டோம். 3வது முறை அது கூட கேட்கல, அது கூட சொல்லலை. அமெரிக்காவில் படுத்துக்கிட்ட இங்கே எலெக்ஷனில் அவரும் ஜெயித்தார், கட்சியும் ஜெயிச்சிச்சு, ஆட்சியும் அமைச்சு. இது உலக அதிசயம். ஆகவே உழைப்பு, திறமை, முயற்சி இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அது உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்களாகவே உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஓகே, அது ஐயா அவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஐயா ஏதோ வெளிநாட்டிலேருந்து வரீங்களான்ட்டுலாம் கேட்டார். உங்களுக்கு கவனிச்சிங்களா? பேப்பர்லாம் படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, அதனால் வெளிநாட்டில் இருந்து ஏதோ வந்திருப்பாருன்ட்டு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுனீங்க. கலைஞரையும் திரு மு.க. ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பேசியது. நீங்கள் கலைஞர் ஊற்று தண்ணி அப்படின்னீங்க, அப்படியே அடுத்த வரியே சொல்கிறீங்க உப்பு தண்ணி தான், ஆனாலும் அது ஊற்று தண்ணி அப்படின்னீங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரை நீங்கள் ஒப்பிட்டீங்கல்ல, அது சரியா அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட நான் அதை சொல்ல விரும்பலை. அது நீங்கள் என்ன சொன்னீங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? நான் சொல்ல விரும்பலை, அது நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இங்கே டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக நாடாளுமன்ற தொகுதிகளை தென் மாநிலங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கும்போது அது அகில இந்திய அளவில் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாடு செய்கிறது, நாட் திமுக. சரியா? தமிழ்நாடு அரசு செய்கிறது, திமுகங்கிற கட்சி செய்யவில்லை, மாநிலம். நாளைக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்தில் இருந்திருந்தாலும் அவர் தான் செஞ்சிருப்பார். சரியா நான் சொல்கிறது? அதனால் நீங்கள் இவர்கள் ஏன் வர வேண்டும், என்ன செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொன்னதில் எந்த ஒரு பதிலுமே உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? அதாவது ஒரு 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 விளக்கம். நண்பர் தனியரசு அகலாது அணுகாது தீக்காயவர் போல பேசிவிட்டார். இது இன்னொரு தடவை சொல்லுங்க. அகலாது அணுகாது தீக்காயவர் போல் அப்படின்னு பேசுறது. அதில் நம்ம தனியரசு ரொம்ப அருமையாக பேசினார். வாழ்த்துக்கள். இவர் நண்பர் கரூர் முரளி அவர்கள் அவருடைய கட்சி பிரச்சாரத்துக்கு அவர் என்ன சொல்லணுமோ சொல்லியிருக்கார். அது எனக்கு இல்லை. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டனோ என்னமோன்னு அவர் சொன்னார். எனக்கு வயசு 88 முடிய போகுது. திமுக ஆரம்ப கட்டத்திலிருந்து இருக்கிறோம். நான் அண்ணாவின் வழியில் அயராது உழைப்போம் என்று சொன்ன ஸ்லோகத்திலிருந்து இருக்கக்கூடியவன் நான். இன்றைய தினம் இவர்களோடு இருக்கிறேன் என்பதிலே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதை பற்றி கவலை இல்லை. அவர் இன்னொரு சில விஷயங்களை சொன்னார். இந்த ஆட்சி இருக்கிறதுக்கு நான் பல காரணங்களை சொன்னேன். அண்ணா திமுகவில் சேர்ந்த எம்ஜிஆரோ அண்ணா எம்ஜிஆர் அம்மா அப்படி கொண்டு வந்ததை வச்சு தான் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் எதுவும் செய்யலைன்னு. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இடஒதுக்கீடு பிரச்சனை. இந்திய துணைக்கண்டத்தில் பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒரிசா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இதெல்லாம் மாநில அரசுகள்லாம் இடஒதுக்கீடு எடுத்து முடிச்சுட்டாங்க. அவங்க என்னது இடஒதுக்கீடு மக்கள் கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எழுதுகின்றது. அந்த நடைமுறைப்படுத்தலையா? நடைமுறைப்படுத்தி இது மேல் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த தமிழ்நாடு எதிலும் முதல்ல ஈடுபடுற ஒன்று, எந்த விஷயமா இருந்தாலும் அது அப்படி பெயர் பெற்றது. கலை முதலாக தொழில் முறையாகவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு, முதலாக நல்லவையாகவும் முயன்று முடிப்பது தமிழ்நாடுன்னு பாடலே இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று சொன்னார். ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் ஆட்சி செய்து நீங்கள் ஒரு கமிட்டியில் இருந்தீங்க, உங்களுக்கு நினைவு இருக்குதா? பிற்படுத்தப்பட்ட நான் அம்பாசடர் கமிஷன் இருந்தோம் சார். அதையே நடைமுறைப்படுத்த முடியலையே. அது சொல்கிறேன் வரங்க. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டு தான் வெளியே போவேன். அதனால் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இடஒதுக்கீடு பிரச்சனை. இதை ஒழுங்காக அவர் எடுத்து செய்வாரா, செய்ய மாட்டார்.
ஏன் அப்படின்னா செஞ்சால் அப்பன் முதல்வர், சின்ன மகன் துணை முதல்வர், பெரிய மகன் மத்திய மந்திரி, மச்சன் டெல்லி மந்திரி, மகள் MP, இப்படியெல்லாம் இருக்க முடியாது. இபிஎஸ்னுடைய சமீபத்திய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா நீங்கள்? இந்த இடஒதுக்கீடு என்ன சொல்கிறது, மைக்ரோ லெவலில் வந்து எடுக்கணும் அப்படின்னு அது எடுக்கிறதுன்னு சொல்ல, அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு நீங்க பாத்தீங்களா? நீங்க கவனிச்சீங்களா? நான் சொல்றதுங்க, இடஒதுக்கீடு பிரச்சனை வேண்டுமா வேண்டாமா, இது நான் என்னுடைய கொள்கை. 2 பக்கமும் எந்த இதுலையும் நாம் இது இருக்கிறவங்க. நம்ம இந்தியா முழுதும் ஒன்று, அது வேற, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது. இன்றைய தினம் இடஒதுக்கீடு மிகப்பெரிய பிரச்சனை. முன்ன பள்ளிக்கூடத்துக்கு போனாவோ ஒரு இதுக்கு போனாவோ ஜாதி கேட்டால் வெளியேற்றுறதுக்காக கேட்பாங்க, இந்த ஜாதியில் அவனுக்கு இங்கே இடம் இல்லைன்றதுக்கு. இப்போ ஜாதி கேட்டால் எந்த கிளாஸில் போடலான்றதுக்கு கேட்பாங்க. அவர் முற்பட்டோரா, பிற்பட்டோரா, தாழ்த்தப்பட்டோரா, ஒதுக்கப்பட்டோரா, சிறுபான்மையினரா, இது தெரிஞ்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கேட்குற நேரம். இப்போ நீ எப்படி என்ன செய்யணும்? இடஒதுக்கீடு பிரச்சனையை எடுத்து முடிச்சிருக்கணுமா இல்லையா? 4.5 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்ச? ஐயா, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பிரச்சனை அப்படிங்கிறது வேற, தமிழ்நாட்டில் எழுப்பப்படக்கூடிய இடஒதுக்கீடு பிரச்சனை அப்படிங்கிறது வேற. ஏன்னா நீங்கள் அகில இந்திய அளவில் எடுக்கும்போது ஓபிசி சமூகத்திற்கான கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்குங்கிறதுனால அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் தான் பெரிய சாதனை பிடிச்சி வச்சிருக்கிறீங்களே, பெரிய அளவிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறீங்களே நீங்க. இந்திய துணைக்கண்டத்திலே 67. அதனால நீங்க இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு வேற, இந்தியாவுடைய இதர மாநிலங்கள் வேற அப்படிங்கிற அளவில் நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்க பெரியவங்க, உங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியும். பார்க்கறது வேறங்க. இந்தியா முழுதும் ஒன்றும் நீங்க ஏத்துக்கணுங்க. நீங்க மத்திய அரசின் கீழே கரையா தனி நாடா இருந்தால் முதல்வர், நான் இறங்கினால் பிரதமர், அந்த ஐட்டத்தில் இருக்கீங்களா? ஓகே, அப்படி இருக்கீங்களா? இந்தியாவுக்கு ஆபத்து தரை வழியாக வரலாம், கடல் வழியாக வரலாம். தமிழகத்தினுடைய அப்துல்லா நான் தான் அப்படின்னு சொன்னார் கலைஞர். அது மாதிரி இந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்து ஒரு 26 பேர் கொல்லப்பட்ட விவகாரம் வந்து இந்த நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக இருந்தபோது இந்த நாட்டின் வந்து மத்திய அமைச்சரவை கூடியது. அமைச்சரவை கூடி கேபினட் கூடியது. கேபினட் கூடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பு தான் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோங்கிறது. அது வந்ததுங்க சொல்லி எந்த காலம் அந்த இல்லையா? இப்போ நான் சொல்றேன், நான் ஏப்ரல் மாதம் சொல்றேன், மே மாதம் இந்த அறிவிப்பு வந்தது. இல்லை, அந்த அறிவிப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ கொடுத்தது. இந்த மாநிலம்லாம் எப்போ கணக்கு எடுத்து? கரெக்ட் தானே சார் நான் சொல்றேன். நீங்க சொல்ற நீங்க வருமுன் காப்போம்னு சொல்றீங்க. இது ஏன் வருமுன் நீங்க காக்கல? தமிழ்நாட்டில் இந்த அரசு எடுக்காது. இடஒதுக்கீடு பிரச்சனை வெற்றிகரமாக முடிக்காது. முடிச்சா குடும்ப ஆட்சி நிலைக்காது, போர்க்கொள்ளம் நடக்கும். அந்த சந்திக்க கூடாதுன்றதுக்கு ஒத்தி போட்டு போறாங்க. வேற ஏதாவது பேசுங்க சார். ஏதாவது நீங்க இருக்குது சொல்லணும்ல. சரி, நீங்க இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு பாருங்க. இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு நல்ல ஐயா. நீங்க சொல்லக்கூடியது இது வந்து எனக்கு அது தெரியல, அதனால கேட்குறேன். நீங்கள் ஒருவேளை அது எடுத்தா இவங்க எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க, இடஒதுக்கீடுன்னு வரும்போது யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்ய முடியும் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எத்தனை விளக்கத்தை கொடுக்குறீங்க? எல்லாத்தையும் தெளிவாக இல்லைங்க. நான் வந்து எனக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு எனக்கு சண்டையா, அவங்களுக்கு எனக்கு சொல்ல வரீங்கிறது உங்களுக்கு நான் சொல்வது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு குடியரசு நாட்டில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாரும் இதுவெல்லாம் அதுக்கு தானே சார் போட்டிட்டுன்னு வராங்க. வறுமை கோட்டு கீழே இவங்க இருக்கக்கூடாது தானே எல்லா திட்டங்களும் போட்டாங்க எல்லாரும். இல்லை, எனக்கு ஒன்று புரியல. நீங்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருக்க முடியாதுன்னா, இந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜட்ஜாக இருக்க முடியாது, IAS இருக்க முடியாது, IPS இருக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? அதில் இருக்கிற சூட்சுமத்தை புரிஞ்சுக்கின்னு பேசணும். புரியல. நீங்கள் ஏதாவது வெளியில் உலக ஏமாத்துறதுக்கு மறைக்கிறது வேற. எந்த சார் 5 வருஷம் சார், இன்னைக்கு கழுத நான் சொல்லுங்க, எனக்கு 5 வருஷம், இன்னைக்கு கழுத இருக்கலாம், நாளைக்கு குதிரை வரலாம்.
நாளைக்கு நாய் நரி கூட வரலாம். ஆனால் நிர்வாக கட்டமைப்பில் பியூரோக்ராட்ஸில் இருக்காங்கல்ல, அந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற பல இடஒதுக்கீடு அதுதாங்க இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், இடஒதுக்கீடுகள் என்ன இருக்குது அதை வச்சு அதில் பெலோ பாவர்ட்டி வறுமை கோட்டு கீழே இருந்து கொண்டு போகணுன்னார். வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க எவ்வளோ எத்தனை சதவிகிதம்? நீங்கள் ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குடும்பம்னா 65 IAS இருக்காங்க, இந்தியா முழுதும் அவங்க இருக்காங்க. அது தெரியுமா? எப்படி வாங்குறாங்க, எப்படி வாங்கினாங்க? நான் பெயர் சொல்ல விரும்பலை, வெளிச்சத்துக்கு வரும்போது நான் வெளியிடுறேன். எல்லோரும் எல்லாரும் பெறணும். உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்தா அதுக்கு இவங்க எடுக்கணும். அது எடுத்தா ஆட்டி கீழே போனோம். எம்ஜிஆர் சொன்னார், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க முன்னுரிமை கொடு. அப்படி எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் இருந்து அப்படி எடுக்கலைன்னா தோத்துருவாங்க. அது எப்படி ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு எல்லாம் படிச்சோம் சார். சரி, ரைட், ஓகே. அன்னைக்கு படிச்சவங்கன்றது எத்தனை %, இன்னைக்கு எத்தனை %? பெரியார் பேசும்போது வெளியே வரும்போது சரி, ஓகே, ஓகே, ஹோட்டல் இருந்தவங்க யார், நாட்டில் இருந்தவங்க யார், இன்னைக்கு என்ன நிலைமை? சரி, இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் சார். சரி, பேசலாங்கய்யா.